அப்பாடா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. ரைடு பார்க்கலாம். என்ன கண்மணி, எப்படி இருக்க? மா, வட்டி அடுத்த வாரம் தானே தரணும். அதெல்லாம் இல்ல கண்மணி. அப்புறம் என்ன, எங்கேயாச்சும் போகணுமா? டிராப் பண்ணவா? அதுவும் இல்ல. அப்புறம் என்ன விஷயம்? அது உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்படி ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு கல்யாணம் பண்ணிக்கவேன். கல்யாணமா? ஐயோ, நான் படிக்க வேண்டியது இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் கண்மணி. அதெல்லாம் செட் ஆகாது மேடம், அதெல்லாம் வேணாம். ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு சுத்தாம ஒழுக்கமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற வழிய பாரு. என் மேல உங்களுக்கு ஏன் திடீர்னு இவ்ளோ அக்கறை? அது நீ அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறல கண்மணி, அதான். பொய் சொல்லாதீங்க. ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா உங்ககிட்ட இப்படி வட்டி காசு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது என் வீட்டு வேலைக்காரன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, எனக்கு நிறைய கடமை இருக்கு. காசு இல்லாத உனக்கு என்ன கடமை வேண்டி கிடக்கு? ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற வழிய பாரு. ஏன் ஏழை வீட்டு பொம்பளைங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டுக்கு அடங்கி இருக்கணுமா? ஏன் எங்களுக்குலாம் கனவு இருக்க கூடாதா? காசு இல்லாம என்ன கடமை வேண்டி கிடக்கு? காசு இருந்தாதான் கனவு காணுமா என்ன? கனவு காண்றதுக்கு மனசுல நம்பிக்கை இருந்தா போதும். கல்யாணம் பண்ணிக்காத, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு தேதி ஆச்சுன்னா டான் வட்டி காசு எனக்கு வந்து சேரணும். என்ன, வரட்டா? என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஐயோ, என்ன பிரச்சனைனே தெரியலையே. என்ன பண்றது இப்ப? டைம் வர ஆகுது. என்னாச்சுக்கா? தெரியலடா. பரவாயில்லக்கா, பஸ்ல போய்க்கிறேன். டேய், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீ சொன்ன இடத்துக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன். டேய், உனக்கு கால் வலிக்கும். ஆல்ரெடி இப்படி நடந்ததா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் சரியாச்சு. என்னக்கா பண்ணுறது? எங்களை மாதிரி ஆளுக்காக எல்லாத்தையும் மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் எங்களை நினச்சி கஷ்டப்படும் போது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ தான் எங்களோட ஊனம் என்னென்னு எங்களுக்கு தெரியுது. பரவாயில்லக்கா, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ப்ரோ வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். யார் ப்ரோ நீங்கள்? எல்லாம் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சவங்க தான். அவன் பேர் கூட எனக்கு தெரியாதுடா. உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். ஏங்க, நல்லது செய்ய பேர் தேவையில்ல. உங்களை விட அந்த பையனோட வழி தான் எனக்கு முக்கியம். எனக்கும் மனசாட்சி இருக்குது, ஆனால் அவங்க என்ன தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஏன்? ஆமாம், ஒருத்தர் நல்லது செய்ய நினச்சாலும் அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நல்லது செய்ய நினச்சாலும் அது சுயநலமாக தானே மாறும். சரி போ. சரி வரேன்க்கா. ஏய், பாத்து பாத்து. அப்புறம் என் பேர் இந்த பையன்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்கள் பேர் இந்த பையன்கிட்ட கேட்க மாட்டேன்.